உள்ள படங்கள் எல்லாமே ஏதாவது ஒரு மெசேஜ தாக்கி வந்து அதுல நல்லது செய்யறவர் ஹீரோவா இருப்பாரு. அப்ப ஹீரோ ஏன் பிடிக்கும்னா ஒரு 10 வில்லங்கள் அடிப்பாரு, ஒரு இடத்துல தட்டினா தட்டி கேட்பாரு. அப்ப அந்த மாதிரி இருக்கிறதுனாலதான் அவங்க எல்லாமே நமக்கு பிடிக்குது. ஆனா அவங்க எல்லாமே நடிக்கிறாங்க. ஒருத்தன் தப்ப தட்டி கேட்கிற மாதிரி நடிச்சாலே அவனை இத்தனை பேருக்கு பிடிக்குது. அந்த தப்ப நேரத்தை தட்டி கேட்க அந்த தட்டி கேட்கிற ஆள் ஏன் நம்மளா இருக்கக்கூடாது? அப்படி நம்ம யாராவது யோசிச்சிருக்கோமா? எங்க இடத்துலயாச்சும் ஒரு தப்பு நடந்தா நீ தட்டி கேள்வி நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி தந்திருக்கோமா? இப்ப இந்த செல்வ போனீங்கன்னா ஒரு 9 ஒயின் ஷாப் இருக்கு. 8 மணிக்கு ஒரு அட்டண்டர் வந்து மீனாட்சி காலேஜுக்கு வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. ஒருத்தன் வந்து கைய புடிச்சிட்டு வந்து பிடிக்காதவன போய் என்னால சண்டை போட முடியும், ஆனா நூறுக்கு என்னால போன் பண்ண முடியும். அப்படி நம்ம எந்த அளவுக்கு நூறுக்கு எத்தனை பேர் பண்ணிருக்கோம்? யாரையோ பிடிச்சிருக்காங்க, நல்லவேளை நம்ம ஓடிதான். அப்ப இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமா நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னு அப்சர்வ் பண்ணிட்டு அட்லீஸ்ட் ஒரு தட்டி கேட்கணும். பீஷ்மருக்கு முழுப்படுத்துறது ஏன் பீஷ்மருக்கிறவருக்கு வந்து அவருக்கு வந்து முன்படுக்கை தான் கிடைச்சது மரண தருவாயில. ஏன் முன்படுக்கை கிடைச்சது அப்படின்னா திரௌபதியோட சாட்சியை உருக்கும் போது அவர் நினைச்சதுதான் தடுத்துருந்துருக்கலாம். ஏய், இது வந்து மகாசபைடா, நான் இருக்கேன்டா, நான் ஒரு குருடா, நீ ஏன்டா இந்த செய்யறது ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம். நம்புறாரு, அதனால கிடைச்சதுன்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம ஒரு இடத்துல ஒண்ணு நடக்கும் போது அதை தட்டி கேட்ட முடிஞ்சும் நம்ம கம்முனு போறோம், வாயை மூடிட்டு போறோம், பயந்துட்டு போறோம் அப்படின்னா நமக்கு கணக்கு இருக்கு. எனக்கு அந்த குடிகாரத்தை போய் என்னால மேனுவலா சண்டை போட முடியாது. ஒரு இடத்துலயும் நீங்க என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிருக்கீங்க.